ஹாய்டா மை லிட்டில் காட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்து ஜெகிக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்தலாம். டைட்டில் நேம் வந்துட்டு ஒன் நைட் ஸ்டாண்டு. பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு. பிடிச்சவங்க லைக்கு ஹைப்பு கமெண்ட்டு பண்ணிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி, இது ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலாக கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டடா. பின்னாடி பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் தயவுசெய்து இக்னோர் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸை மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடாப்டட் ஃபியான்சி எங்கன்ற மாதிரி கேட்பீங்க. அதை நான் ஒன் ஷாட்டாக ரெடி பண்ணி ஒரு மூவியாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜேகே வந்துட்டு உங்களுடைய தாய்மாமா, அவனுக்கு 38 வயசு, உங்களுக்கு வந்து 19 வயசு. உங்களுக்கும் ஜேகேக்கும் ஆல்ரெடி ஒன் நைட் ஸ்டாண்டு. அதனால் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் வீட்டுக்கு தெரிஞ்சனால உங்களுக்கும் ஜேகேக்கும் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. ஜேகேவும் நீங்களும் எப்படின்னு பார்த்தா ஒரு டாமன் சரி மாயி, கேட் அண்ட் ரேட் மாயி, இலையும் புனியமாக அடிச்சிட்ருக்க நீங்கள் ஒன்று சேருவீங்களா? இந்த மாதிரிலாம் ஸ்டோரி போகுன்றதை அடுத்து நம்ம ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்ஃபோன் வேர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜெகே தாண்டா அவனோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ, சொல்லு மாமா, எங்கே இருக்கீங்க? இந்நேரம் எங்கடி இப்போ? ஆஃபீஸில் தாண்டி இருக்கே. இந்நேரம் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, ஆனால் நான் இங்கே விடிய தூங்காமல் இருக்கேன். ஏன் தூங்காமல் இருக்கேன்னு நான் வாரம் வாங்கிட்டு வந்தியா? உங்கள் குழந்தைய வச்சுட்டு நான் படாத பாடுபட்டுருக்கேன். இப்போ ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு வரீங்களா என்ன? ஏய், ஆஃபீஸ்க்கு வந்தே 3 மணி நேரம் தான் ஆகுது. திருப்பி வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு கூப்பிட்டுருக்கா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நம்ம சரி கம்மனு எங்கள் அம்மா வீட்டில் இருந்திருப்பேன். என்னையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒரு பேபி சீட்டர் கூட வைக்க மாட்டீங்க. குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டுருக்கேன். பேபி சீட்டர் வேணாம்னு சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ என்னென்ன குழந்தையும் பார்த்துக்க மாட்டீங்க. இப்போ ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு வரீங்களா, இல்லை நான் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரட்டுமா? ஒத்தா என்னடி பிளாக்மெயில் பண்ணுறியா? ஷூ, இதில் பிளாக்மெயில் பண்ணுறதுல என்னையா இருக்குது? இப்படி தூங்காமல் இருக்கேன். இவன் கொஞ்ச நேரம் கூட தூங்கவே மாட்டான். என்னையும் தூங்க விட மாட்டான். எனக்கு வலிக்குது. தயவுசெய்து வரியா இல்லை என்ன சொல்கிற? பெத்தலடி பார்த்துக்கோ. அப்புறம் ஒரு அம்மாவை இருந்துட்டு உன்னால் குழந்தைய கூட பார்த்துக்க முடியலையா? பாரு, நான்லாம் படிக்கிற பொண்ணு. எனக்கு குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்லாம் தெரியாது. இப்போ கிளம்பி வரையால் என்ன சொல்கிற? பாரு, நீ இப்போ இங்கே வரலைன்னா நாங்கள் கிளம்பி வந்துடுவேன் மாமா. பார்த்துக்கோ. மிரட்டிட்ருக்கேன்னு மட்டும் நினைக்காத, நான் வந்துடுவேன். என்னது, ஆஃபீஸ்க்கு வருவியா? இருடி, நான் வீட்டுக்கு வந்தவனே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ரொம்ப கோவமாக கட் பண்ணிட்டு இப்போ நேராக எழுந்திரிச்சு அவனோட கோட்டெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு, ஐயோ இந்த கல்யாணம் மேலே பண்ணிக்கிட்டு, ஐயோ ஜெகே டென்ஷன் ஆகுதே. எதுக்குடா அவன் கூட போயிட்டு அப்படி பண்ணி தொலைஞ்சேன். இப்போ போட்டு படாப்படுத்துகிறாளே. ஐயோ, என்னோட பிஸ்னஸ்லேயே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இவ்வளோ கட்டிட்டு மாரடிக்கிறதே எனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்கையுமே அவனோட காரை ட்ரை பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு தான் போகிறான். ஒய்யான் எங்கடி இருக்கோ, எங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். நீங்கள் தான்டா உட்காந்து சவால் உட்காந்து உங்கள் குழந்தைய தூக்கி ஆட்டி கொடுத்துட்ருக்கீங்க. செல்லக்குட்டி அழுகாதடா, எதுக்குடா அழுதுகிட்டே இருக்க? மம்மியை பாருடா, மம்மி பார்த்தா உனக்கு போகமா தெரியலையா, தூங்கவே விட மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைய தூக்கி ஆட்டி கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ ஜெய்கே வந்து நிற்கிறான். ஏய், அது பசிக்கு அழுகுதுடி, இனி எதுக்குடி வர சொன்னேன்? எதுக்கு வர சொன்னா? முதல் நீ குழந்தை இப்படி இதை நீ பார்த்துக்கோ, நான் போய் தூங்க போகிறேன். என்னது, குழந்தைய நான் பார்த்துக்கணுமா? எனக்கு பார்த்துக்க தெரியாதுடி. அப்புறம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்புறம் எதுக்கு குழந்தை பெற்றுக்கிட்ட? இப்போ பேபி சீட்டை வெயினாலும் கேட்க மாட்டேற. எனக்கு குழந்தைய பார்த்துக்க தெரியல, உனக்கு பார்த்துக்க தெரியல, அப்புறம் என்ன மயத்துக்கு நீ பெற்றுக்கிட்ட? ஏய், என்னடி வா இப்படி பேசிகிட்டு இருக்க? அப்புறம் உங்ககிட்ட எப்படி பேசுவாங்களா? நம்ம சரி கம்பெனி சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்னையும் பிடிச்சி என்னென்னமோ பண்ணிவிட்டு பேபியும் கொடுத்துட்டேன். இப்போ என்னன்னா பேபியை பார்த்துக்க மாட்டேற. ஓவராக சீன் பண்ணி ஆஃபீஸ்க்கு கிளம்பி ஓடி போயிட்டுருக்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நம்ம சரி கம்முன்னு எங்கள் ஊரில் இருந்திருப்பேல, எங்கள் அம்மா வீட்டிலே இருந்திருப்பேல, குழந்தைய அவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே. பெரிய சீன் மாதிரி போட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்ருக்க. ஒழுங்காக குழந்தைய நீ பார்த்துக்கோ, இல்லைனா என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேகே மிரட்டுறீங்க. ஜேகே பார்க்குறான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தாண்டி என் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு. அதே தான் நானும் சொல்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் என் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே குழந்தைன்னா விடாமல் அழுதுட்டுருக்கு. ஜேகேயால் தாங்க முடியலை. அப்படியே எனக்கு தலை வலிக்குதுடி. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இதே மாதிரி தானே எனக்கும் இருந்திருக்கும். அப்படி உன் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையிலேயே கொடுத்துட்டு போயிடுறீங்க. குழந்தைனா அழுதுகிட்டே இருக்கான். ஜேகேவும் குழந்தைய தூக்கிட்டே உன் பின்னாடி அடி என்னடி இப்படி என் கையில் கொடுத்துட்டு போயிட்டுருக்க? பசி அம்மத்துடி, அவன் பசிக்கு தாண்டி அழுகுறான்.
எத்தனை தடவை தான் குழந்தைக்கு பசி அமர்த்துறது? என்னாலேயே முடியல, நான் டயர்ட் ஆகிட்டேன், என்னை ஆளை விட்டு நான் போய் தூங்க போகிறேன், இதனால படி தொலைங்க போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. குழந்தைனா விடாமல் அழுதுகிட்டே இருக்குது. டே 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 ஜோ 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 செல்லா குட்டி, அந்த தங்க குட்டி, எதுக்குடா அப்படி அழுகுற? டே அப்பாவுக்கு தலை கின்னு இருக்குடா. தப்பு தான்டா, தப்பு தான். நான் வாழ்க்கையில் பண்ண தப்பு என்ன தெரியுமா? உங்கள் அத்தாக்காரையே கட்டிக்கிட்டது. நெக்ஸ்ட்டு பண்ண தப்பு என்ன தெரியுமா? ஆனையை பெற்றுக்கிட்டது. ஐயோ, இந்த 2 தப்பையும் பண்ணிவிட்டு நான் தானே மாட்டிட்டு முழிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜெக்கி குழந்தைய பார்த்து பேசிகிட்டு இருக்கா. குழந்தை ஜெக்கி மேலேயே உச்சா போயிடுறான். இப்போ அப்படியே குழந்தைய பார்த்து, ஆனையும் உங்கள் ஆத்தாக்காரையும் வெஞ்சனால எவ்வளோ உச்சா போறியாடா? சரியான ஆளாக தான்டா இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைய தூக்கிட்டே நேரம் உங்ககிட்ட தான் வரா. நீங்கள் பெட்டில் படுத்து கிடக்கீங்க. எவ்வளோ உச்சா போயிட்டியாண்டி? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? குழந்தைய பார்த்துக்கூடி நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். குழந்த உச்சா போனோடனே இப்போ நீ ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய என்கிட்ட கொடுக்குறேன்ற இதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும். நான் வீட்டில் தனியாக இருக்கேன், என்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு போயிடுறேன், நான் எப்படி பார்த்துக்குருவேன்? இப்படி தான் என் மேலே உச்சா போயிடுவான். என்னால் ஃப்ரெஷ்ஷப் கூட ஆக முடியாது. அவனை விட்டுட்டு எங்கிட்டுமே விலக முடியாமல் நான் உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ புரியுதா என்னோட நிலமை? இப்போ நீ என்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், நான் யார்கிட்ட கொடுத்துட்டு போவேன்? ஃப்ரெஷ்ஷப் தானடி ஆக போகிறேன்டே, அதுக்கு எதுக்கடி இப்படி ஆரம்பிக்கிற? அவன் அழுதுட்ருக்கானே, ஒரு அத்தாக்கரையாக அவனை தூக்கி பசியாக மாற்றணும் அப்படிலாம் தோணுது அவனுக்கு. எனக்கு தோணுது, ஆனால் என்னால் முடியலையே. எனக்கு பெயினாக இருக்கே. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? என்னடி பெயினாக இருக்கு? என்ன பெயினாக இருக்குது? எல்லாமே தான் பெயினாக இருக்குது. உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்? போய் தொலை, குடும்பம் அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குழந்தைய உங்கள் ஹேண்டில் வாங்கிறீங்க. இப்போ ஜெய்கியுமே அப்படியே வாஷ்ரூம் போகிறான். வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு டவலோடு வந்து நின்றுட்டுருக்கான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, பொறிக்குமா அம்மா இப்போ என் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா டவலோட. உனக்குலாம் அறிவு மயிறு கிடையாது. போகும்போது ட்ரெஸ் ஃப்ரீயாக பண்ணிட்டு வா. யார் ரூமில் உட்காந்துட்ருக்க? வாயை அட்டைக்கு பேசு, வாயை உடச்சிருவேன். ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருந்தா என் ரூமில் ஏசி போட்டு விட மாட்டேல, எனக்கு வேர்க்குதுல, நான் என்ன பண்ணுறது? ரூமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நீ இப்போ என் ரூமுக்கு போ, நான் இந்த ரூமில் இருந்துக்கிறேன். அப்படிலாம் ஒரு ரூமுக்கு போக முடியாது, இங்கே மட்டும்தான் ஏசி இருக்கும். ஒழுங்குமுறை ஓடி போயிரு. என்னது ஓடி போயிடுவா? ஓடி போகிறதுக்கு தான் என்னை கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிட்ருக்கியா? எத்தனை நாளாடா நீ இப்படி நினச்சிட்ருக்க? யாரையாவது கரெக்ட் பண்ணிகிட்ருக்கியோ என்ன? உன்னோட ஆஃபீஸ்க்கு நீ வரவிட மாட்டேன் என்ன? ஆஃபீஸில் ஏதாவது சீன் ஓடிட்டுருக்கா? யாரையாவது கரெக்ட் பண்ணி லவ் பண்ணிகிட்ருக்கியா? அதனால தான் என்னை என் ஆஃபீஸ்க்கு வரவிட மாட்டியா? நான் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னேனே பதறி அடிச்சுட்டு இங்கே ஓடி வந்து நின்றுட்டுருக்க. என்ன நடந்துட்டுருக்கு? அந்த செக்ரட்டரி அவன் உன்னை ஏமாக்கிட்டுருக்காளா? அவ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா? அப்படின்ற மாதிரி நீங்கன்னா அடிக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. ஜேகே அப்படியே அவங்கள ஒரு முறை தான். என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? எப்படி தெரியுது? பொறிக்கி மாதிரி தெரியுது, பெர்ஃபெக்ட் மாதிரி தெரியுது. என்னை பார்த்தாடி இப்படி சொல்லிட்டுருக்க? நான் உத்தமேண்டி. ஆமாம், உத்தமே தான் என்கிட்ட வந்து இப்படி பண்ணிவிட்டு குழந்தைய பெற்றுக்குருவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் முணங்குறீங்க. இப்போ ஜெகி, என்னது என்ன சொன்ன? நான் மட்டும் உங்ககிட்ட அப்படி பண்ணு, நீ தாண்டி என்கிட்ட பண்ண அப்படின்றாங்க. அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்கீங்க. இப்போ குழந்தை திருப்பியும் அழுக ஆரம்பிக்கிறோம். அப்படியே பசி அமுத்துடி. எத்தனை தடவை தான் பசி அமுத்துறது? ஏன்னா 2 பேரும் போட்டு என்னை படப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குழந்தைக்கு பசி அமுத்துட்டு இருக்கீங்க. குழந்தை தூங்கிட்டான், அவனை தூக்கி அப்படியே தொட்டியில் போட்டுறீங்க. இங்கே பாருங்கம்மா, குழந்தை தூங்கிட்டான், அவனை நீ பார்த்துக்கோ, நான் தூங்க போகிறேன், நான் ஆஃபீஸ் போக போகிறேன். எதுக்குடா இப்போ போகிற? ஆஃபீஸ் போகிறேன் தப்பிட்டு போயிட்டுருக்க. உங்கள் யாரோடா இருக்கா? உத்தம் மயிறு ஓ வயசுனா என் வயசு நடி புட வராண்டு இருக்கா? சொல்ல கட்டி இருக்கிறவேன். என்னது இருக்கிறவியா? அடிப்பியா? நீ என்னைய அடிக்க வேற செய்வியல? அடிச்சு கொன்று கொன்று கூட சேர்ந்து வாழ்க்கை செத்து போயிடுவேன், கொன்று. வேணாண்டி வேணா, நீ ரொம்ப காண்டேத்திக்கிட்டு இருக்க. நீ ஏற்கனவே அவனை எதுக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நினச்சிட்டு இருக்கேன், எதுக்கிட்ட அந்த பிள்ளையை பெற்றுக்கிட்டோன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ பண்ண அவங்க கூட சேர்ந்து எனக்கு வாழவே பிடிக்கலன்னா டிவோர்ஸை கொடு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். டிவோர்ஸ் தாண்டி வேணும், போய் அப்ளை பண்ணுறேன்டி. என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு மூடிட்டு நீ போடி உங்கள் அம்மா வீட்டுக்கு. என்னது குழந்தைய கொடுத்துட்டு போகணுமா? என்னத்துக்கு உங்ககிட்ட ஏன் குழந்தைய கொடுக்கணும்? நான் 10 மாதம் சுமந்து நான் பெற்றிருக்கேன். எவ்வளோ வலி தெரியுமா அது? உனக்கு தெரியுமா? தானே நீ சுமந்து நீ பெற்றா தானே உனக்கு தெரியும். உனக்கு இந்த அருமெல்லாம் தெரியாதுல, அதனால தானே நீ ஈஸியாக பேசுகிற. நீ கொடுடா, நீ டிவோர்ஸை கொடு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். கொண்டுட்டு பேசாதடி, இன்னும் மைத்துக்கிட்டே அழுதுட்டுருக்கா. அப்படியே சீன் க்ரியேட் பண்ணுற, ஓவராக எமோஷ்னலாக மூஞ்சிய பாரு. தேவையில்லாமல் பேசாத.
குழந்தைய கொஞ்சம் நேரம் கூட உன்னால் பார்த்துக்க முடியல. ஆஃபீஸ் போகிறேன் தவிக்கிட்டு போயிட்டுருக்க. அப்போ நான் தானே எப்போயுமே பார்த்துக்கிறேன். ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கூட நீ எடுத்துக்க மாட்டேற. எனக்கு கூட இப்படிலாம் பண்ணதுக்கு, குழந்தைய பெற்றுக்கிட்டதுக்கு நீ தான் ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு மட்டும்தானா? நீ எடுத்துக்க மாட்டியா? எங்கள் தாய் என்னடி போகணுங்க வேணும்? எனக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும். ஒத்த சொல்லுடி. நினச்சேன்டி என்னோட காலிலேருந்து நம்மக்கிட்ட வாரண்ட் எழுத்துட்டே சுற்றிட்டு திரியிறாளே, என்ன மேட்ராக இருக்கும், டென்ஷன் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் உங்கள் ஆத்தா வீட்டுக்கு போகிறதுக்கு தான் இவ்வளோ சீன் க்ரியேட் பண்ணிட்டுருந்தியா? இப்போ என்ன உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் அவ்வளோதானா? டிக்கெட் புக் பண்ணி தரேன், போய்த்தோல. ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருஷமோ என் கண்ணு முன்னாடியே இருக்காத. தயவுசெய்து நீ விட்டு போயிடு. ஜெகி மாமா என்ன சொன்ன? ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் அப்படி சொல்கிறா? இது வரைக்கும் எனக்கு உன் மேலே டவுட்டு தான் இருந்துச்சு, நீ ஏதோ சீக்கிரம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு. இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டே, நீ எவ்வளோ கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கடா. அதனால தான்டா இனி அவங்க போய்ட்டு ஒரு வருஷம் கூட இருன்ற. இரு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா அப்பா உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. ஏய், ஏன் முடிவு பண்ணிக்கிறியா? சீக்கிரட்டாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னா மொத்தம் என்னன்னாலும் பண்ணுறி, முதல் கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து ரொம்ப இதாக அவங்க ஒரு லக்கேஜ் பேக் எடுத்து அதுக்குள்ளே திணிச்சிட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. போயிட்டு சீக்கிரம் வான்ற வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வர மாட்டேங்குதுல. இருடா உன்னை அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனை நாளும் பார்த்துக்கோ, அதை கிளம்பி போய்த்தல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை அப்படியே விட்டுட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். உங்களுக்கு ஐஸெல்லாம் டியர்ஸ் தேங்கியிருக்கு. இதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட. நானே சிங்கிளாக கூட குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். எங்கள் அம்மா கேட்டாங்களா, அப்போல்லாம் பார்த்துக்க முடியாது, சிங்கிளாலாம் பார்த்துக்க முடியாது, நீ ஜெகேவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பொறுக்கி பருவட்டுக்கு எனக்கு என்னை போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நான் படுற கஷ்டம், ஐயோ மம்மி எதுக்கு இந்த நாதனைக்கு போயிட்டு என்னை கல்யாணம் முடிச்சு வச்சிங்க அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பை நினச்சி நீங்களே ஃபீல் பண்ணிட்டு இப்போ அப்படியே குழந்தையும் தூக்கிட்டு உங்கள் லக்கேஜும் தூக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறீங்க. இப்போது உங்கள் ஊருக்கு போகிறீங்க இந்தியாவுக்கு. இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து பிரேசில்டா. ஸோ வந்து ஜேகே வந்து ஒர்க்குக்காண்டி உங்களை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டா. ஏன்னா வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி உங்களையும் அவங்க கூட சேர்ந்து அனுப்பி விட்டாங்க. 2 பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்டக்க இருக்கணுன்ற ஆசையே கிடையாது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, ஜேகேக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா உங்களோட பாட்டி தாத்தா ஜேகேவை ரொம்பவே வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்களையும் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. உங்களுக்கும் இவங்க கூட இருக்க பிடிக்கல, இவனுக்கும் அவங்க கூட இருக்க பிடிக்கல. இப்போ அதனால தான் நீங்களும் கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ அப்படியே இந்தியாவில் போயிட்டு லான்ச் ஆகுது ஃப்ளைட்டு. இப்போ உங்கள் அம்மா அப்பா தான் வந்து பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்தோன்னே ஹக் பண்ணிவிட்டு அழுகுறீங்க. எதுக்குமா அந்த பொறுக்கிங்க என்னை கல்யாணம் முடிச்சு வச்சிங்க அப்படின்ற மாதிரி ஏர்போர்ட்லேயே வச்சு கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் எதுவுமே கேட்காதீங்க, வீட்டுக்கு போய் பேசலாம் வாங்க அப்படின்ற மாதிரி இப்போது எல்லாருமே அப்படியே வீட்டுக்கு தான் போகிறீங்க. போனோடனே உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட தான் ஒப்பாரி வைக்கிறீங்க. நீங்கள் இங்கே பாருங்கள் தாத்தா பாட்டி, என்னால் ஜேகே மாமா கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது. அவர் வேறு யார் கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். அப்படி பார்த்த ஒரு பொறுக்கி கூட ஒரு பெர்வெட் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது. தயவுசெய்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் பையன்கிட்ட இருந்து அவங்க கூடலாம் என்னால் சேர்ந்து வாழ முடியாது தாத்தா பாட்டி. புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வேணாம். ஓயன் என்ன பேசுகிற ஓயன்? ஜேகே அப்படிலாம் கிடையாது. என்ன அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் இங்கே கிளம்பி வரேன்னு சொன்னேனே, போயிட்டு வா, ஒரு வருஷம் இருந்துட்டு வா, என் கண்ணு முன்னாடி இருக்காதுன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவங்களை நம்பி நானும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இத்தனை நாள் என் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. உங்கள் மையம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பொண்ணோட ஆசை என்னவா இருக்கும்? நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை கேர் பண்ணி பார்த்துக்கணுன்னு. ஆனால் அவர் கேர் பண்ணியே பார்த்துக்க மாட்டுறாரு. அவருக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல. நான் மட்டும் தான் அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கணுமா? என்கிட்ட மட்டும் சொல்லி அனுப்பி வைக்கிறீங்க. அவங்கக்கிட்ட ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க? எனக்கு அவங்க கூடலாம் சேர்ந்து வாழ பிடிக்கல. ப்ளீஸ் எங்கள் 2 பேத்துக்கு டிவோர்ஸ் பண்ணி வச்சுருங்க. அவங்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க யார் கூடயே சீக்ரெட்டாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இதுக்கு மேலே அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் தாத்தாவுக்கு கோவம் வந்துருச்சு. நேராக ஜேகேக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஆனால் ஜேகே அட்டன் பண்ண மாட்றான். ஏன்னா தெரியும் அவனுக்கு நீங்கள் போய்ட்டு வீட்டில் சொல்லியிருப்பீங்க, அதுக்காண்டி தான் ஃபோன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். அதனால் அட்டன் பண்ண மாட்றான். இப்போ நீங்கள் தான் பார்த்தீங்களா தாத்தா,
நீங்கள் ஃபோன் அடித்து அட்டன் பண்ண மாட்றாங்க. அப்போ நான் ஃபோன் அடித்தா எப்படி அட்டன் பண்ணுவாங்க? நானும் அங்கே இருந்துட்டு வீட்டில் ஒத்தையில் இருப்பேன் தாத்தா. பேபி சீட்டர் வைக்க மாட்றாங்க, வேலைக்காரி வைக்க மாட்றாங்க, யாரையுமே வைக்காம என்னை ஒரு ஆளையாக போட்டு கொண்டுட்டு இருக்காங்க. இவன் தூங்கவே மாட்றாங்க பேரே. நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஜேகே கூடலாம் சேர்ந்து வாழ பிடிக்கல, ப்ளீஸ் டிவோர்ஸ் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல உங்கள் தாத்தாவுக்கு ஜேகே மேலே கோவமே வந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபோனை கூட அட்டன் பண்ணி பேச மாட்றாங்க. அதனால் இப்போ அப்படியே உங்கள் தாத்தாவுமே உங்களை பார்த்து, ஒயன் ஜேகே கிட்ட பேசுவோம் ஒயன், டிவோர்ஸுன்ற முடிவு மட்டும் எடுத்துக்காத. ஏன்னா இதுக்கப்புறம் ஜேகேக்கு மேரேஜும் ஆகாது. இது மனசுங்க போட்ட முடிச்சு கிடையாது, கடவுள் போட்ட முடிச்சு உனக்கும் அவனுக்கும். அதனால் நீ இதை பேசி சரி பண்ணலாம், புரியுதா உனக்கு? இதுக்கப்புறம் என்ன பேசி சரி பண்ண போகிறீங்க? நான் டெய்லி அவன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். பார்த்தியா, நீ ஏன் அவனுக்கு மரியாதை கொடுக்காம அவன் வேணும் பேசிகிட்டு இருக்க? ஆமாம், அவங்களுக்கு மரியாதை ஒன்று தான் குறைச்ச. மாமான்னு கூப்பிட்டாலும் வைறாங்க, புடவாடான்னு கூப்பிட்டாலும் வைறாங்க. நான் அவங்கள எப்படி தான் கூப்பிட்றதுன்னு எனக்குமே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சபா, உங்கள் 2 பேரோட பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. இந்த ஜேகே வேறு ஃபோன் எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி உங்கள் தாத்தா புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஜேகே அங்கே ஆஃபீஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு தான் வரான். வந்து இப்போ வீட்டை பார்க்குறான். வீடே ரொம்ப வெறிச்சோன்னு இருக்கு. இப்போது அவங்க அப்பா வேறு கால் பண்ணியிருப்பார்ல, அதனால் ஃபோன் எடுத்து இப்போ நேராக அவங்க அப்பாவுக்கு தான் ஃபோன் அடிக்கிறான். சொல்லுங்கப்பா. ஏய், என்னடா நினச்சிட்ருக்க? எத்தனை தடவை உனக்கு ஃபோன் அடிக்கிறது? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்? பா, மீட்டிங்கில் இருந்தேன். மீட்டிங்கில் இருக்கும்போது யார் ஃபோனையும் அட்டன் பண்ண மாட்டேன். சரி, ஒயன் எதுக்கு இங்கே வந்திருக்கா? அதான் அங்கே வந்து சொல்லியிருப்போல, அப்புறம் எதுக்கு வந்திருக்கான்னு என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க? அவள் இங்கே வந்தானா அவளை அங்கே இருக்க வைக்க மாட்டியா? இல்லைன்னா அவன் கூட சேர்ந்து நீ வர மாட்டியா? அவள் தான் அங்கே வரணும்னு தவ்விக்கிட்டு நிற்கிறா வீம்பு மாதிரிக்கே. அவள் கூட சேர்ந்து நான் எப்படி வர முடியும்? எனக்கு இங்கே பிஸ்னஸ் இருக்குல்ல, ஆஃபீஸ் இருக்குல்ல, இதெல்லாம் யாரும் வந்து பார்த்துக்குருவா? நான் தானே பார்த்துக்கணும். சரிடா, அவளை அங்கே இருக்க வச்சிருக்கலாம்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோன்ட்டு. அவளை மட்டும் தனியாக அனுப்பி விட்டுருக்க? ஆமாம், நான் தான் அவளை அனுப்பி விட்டுட்ருக்கேன். அவள் தானே அங்கே வரேன்னு தவ்விக்கிட்டு இருந்தா. அதுக்கு வேறு ஏதாவது சண்டை போட்டுட்ருப்பா, ஏதாவது ஆரம்பிச்சிட்ருப்பா. எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன், என்னை நீ விட மாட்டுற, என்னை கொடுமைப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதுக்கும் ஆரம்பிப்பா. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஜேகே, அவள் சின்ன பொண்ணுடா, அப்படி தான்டா ஆர்கியூமெண்ட் பண்ணுவா. உனக்கு வயசு என்ன ஆகுது? நீ தான் அவளை அனுசரித்து போகணும். ஆமாம், இது கொடுத்தாலும் நான் தான் அவளை அனுசரிக்கணும். நான் தான் அவளுக்கு வந்துட்டு காமா போகணும். ஏன்ப்பா நீங்கள் வேறு விருப்பத்திக்கிட்டு இருக்கீங்க? அந்த மயத்துக்கு இதெல்லாம் தெரியாதா? ஏன்டா அப்படி கத்திக்கிட்டு இருக்க ஜேகே? இதுக்கு மேலே உங்ககிட்ட என்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரில. சரி, உங்கள் அம்மா பேசுகிறாங்க தா அப்படின்ற மாதிரி இப்போது ஜேகேவோட அப்பாவும் ஜேகேவோட அம்மாட்ட ஃபோனை கொடுக்க, இப்போ ஜேகேவோட அம்மா தான் ஜேகேகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஜேகே, ஒயன் ரொம்ப சின்ன பொண்ணு, பட்டிக்கிற பொண்ணு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அவளோட மனநிலைமைய, அவளோட மென்டாலிட்டி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கிறுக்கு பிடிக்கும். ஏன்னா அவள் இப்படி ஃபேமிலி குடும்பம், தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு ஃபேமிலி கூட்டு குடும்பத்தில் இருந்தவ அவளை கொண்டு போயிட்டு சிங்கிளாக வச்சிட்ருக்க. அதுவே அவளுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கும். இங்கே வீட்டில் எந்த வேலையும் பார்க்காம வளர்ந்த செல்ல பொண்ணு அவளை கொண்டு போய் அங்கே வச்சிட்ருக்க. அப்போ அவள் கோவப்பட தானே செய்வா. அவளோட மென்டாலிட்டியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன் வயசு என்ன, அவள் வயசு என்ன? அவள் ரொம்பவே சின்ன பொண்ணுல, அவளுக்கு நீ தானே அனுசரித்து போகணும், அவளை நீ தானே காம் பண்ணணும். நீ ஏன் இப்படி அவகிட்ட நடந்துக்கலாமா? அவன் வேறு யார்கிட்டடா போய் சொல்லுவா? சொல்லு. நீ தானே அவளோட ஹஸ்பண்ட், நீ தானே அவளோட குழந்தைக்கு அப்பா. அப்போ அவள் எதுவாக இருந்தாலும் உன்கிட்ட தானே சொல்லுவா. எதுக்கு அவளை புரிஞ்சுக்காம அவளை இப்படி அவாய்ட் பண்ணி அவளை எதுக்கு இப்படி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்க? ஒரு பொண்ணோட மனநிலைமை உனக்கு சுத்தமாக புரியல ஜேகே. அவளோட நிலைமையை நீ புரிஞ்சுக்கோ. அவகிட்ட பேசு, மனசை விட்டு பேசு. அப்போ தான் உனக்கு புரியும் அவள் என்ன சொல்ல வரான்னு அப்படின்ற மாதிரி ஜேகேயோட அம்மா ஜேகேக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகே இது எதையுமே கேட்க மாட்டான். ஐயோ, உங்கள் போலையே பஞ்சாங்கத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா? இந்த விஷயம் என்கிட்ட இதெல்லாம் பேசவே பேசாதீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு அவள் கூட சேர்ந்து வாழ பிடிக்கல. அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் பண்ணி வச்சுருங்க. குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்லிட்டுருக்கான். ஜேகேவோட அம்மா, அதாவது உங்களோட பாட்டியும் எதுவுமே ஜேகே கிட்ட வேறு எதுவுமே பேசலை. அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு நேராக இப்போ உங்ககிட்ட தான் வராங்க. ஒயன், நீ சொன்னது தான் ஒயன், கரெக்டு. உனக்கும் ஜேகேக்கும் டிவோர்ஸ் பண்ணி வைக்கலாம் நான் முடிவே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டுருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோதான். உங்கள் கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் ஊற்றிட்டுருக்கு. என்ன பாட்டி நினச்சிட்ருக்கீங்க? நீங்களும் உங்கள் பையனும் நம்சாட்டிக்கு மேரேஜே வேணாம், இந்த குழந்தைய நானே பெற்று நானே வளர்த்துக்கிறேன் தான் நான் சொல்லிட்டுருந்தேன். நீங்கள், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா
உங்கள் ஹஸ்பண்டு எல்லோரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு அவனை மேட்ச் பண்ணி வச்சிங்க. இப்போது அவனை சத்தம் போட்டு என் கூட சேர்ந்து வாழ சொல்வீங்கன்னு பார்த்தா வேணாம், பிரிச்சிருவோம், டிவோர்ஸ் பண்ணி வச்சிரோன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்களுக்கும் உங்கள் மைனுக்கும் என் வாழ்க்கையை பார்த்தா விளாட்டாக தெரியுதுல்ல, அப்படி தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுட்ருக்கீங்களா? இப்போது இதே சேம் டைம் அங்கிட்ட லைனில் ஜேகே தான் இருக்கான். நீங்கள் பேசுகிற எல்லாமே ஜேகேக்கு கேட்குது. ஹலோ அம்மா, என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை ஓயன், இல்லை ஓயன், என் பையன் அடங்க மாட்டான். அவன் நீ சொன்ன மாதிரி யாருக்கூடயும் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவன் உன்னை ஏற்றுக்க மாட்டான், உன் கூட சேர்ந்து வாழ மாட்டான். சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் செவலை காட்டி 2 இருக்கி உனக்கு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, அவங்க கூட சேர்ந்து வாழ்டான்னு சொல்லிட்டு சொல்லாமல் அவனை விட்டு பிரிஞ்சிரு, டிவோர்ஸ் பண்ணி வச்சிரோன்னு சொல்லிட்டுருக்கீங்க. நீ தானடி வந்து எனக்கும் அவனுக்கும் டிவோர்ஸ் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். நான் அப்படி தான் கேட்பேன். அப்படி கேட்டால் பெரியவங்க இங்கே என்ன சொல்லணும், அப்படிலாம் டிவோர்ஸ்லாம் பண்ணிக்கக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேர்த்த சேர்த்து வைக்கணும். இப்போ நீங்களே வந்து பிரிஞ்சிருங்க, பிரித்து வச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஜேகே மாமாவுக்கு என்னோடய வாழ்க்கையை, என்னோடய ஃபீலிங்ஸை பற்றி திங்கிங்கே இல்லை, உங்களுக்கும் இல்லை, எல்லாருக்கும் என்னை பார்த்து நான் பொம்மை மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி ஓவராக ஃபீல் பண்ணி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. சேம் டைம் இதெல்லாம் ஜேகே என்கிட்ட கேட்டுட்டு தாண்டா இருக்கா. ஒயான், ஏய் ஒயான், நான் அப்படி சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கள் ஃபோனில் கத்திகிட்ருக்கான். இப்போ அப்படியே சரி ஓ இஷ்டம் அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டியும் உங்ககிட்ட பேசிட்டு நேராக ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக வராங்க. கேட்டில்லடா ஜேகே, கேட்டில உன் பொண்டாட்டி என்ன சொல்கிறான்னு? அவளுக்கு உன்னை விட்டுட்டு போகணும்லாம் இஷ்டம் இல்லைடா, அவன் கூட எப்படியாவது மல்ல கட்டி சேர்ந்து வாழணுன்னு தான் நினைக்கிறா. ஆனால் அவளை தான் நீ புரிஞ்சுக்கிறாம பிடிக்கல நீ தான் சொல்லிட்டுருக்க. அவள் உன்னை அப்படி சொல்லவே கிடையாது. உன் கூட சண்டை போட்டுட்டாது உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு தான் சொல்லிட்டுருக்கா. ஆனால் நீ தான் அவளை புரிஞ்சுக்க மாட்ற அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் பாட்டி பெரிய பிளானாக போட்டு அப்படியே ஜேகேவை செக் பாயிண்டில் வைக்கிறாங்க. இப்போ ஜேகேவும் மா, ஆமாம்மா, அவளுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்டே, அவள் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காண்டி அவளுக்கு என்ன டிவோர்ஸ் பேப்பர் அப்ளை பண்ணி அவகிட்ட சைன் ஆக்கிட்டேன். கேட்கல, எனக்கும் ஆயினா பிடிக்கும். அவள் கூட சண்டை போட்டுட்டு இருந்ததெல்லாம் சும்மா ஃபன்னுக்காண்டி தான். எனக்கு அவளை பிடிக்குமா, பிடிச்சனால தானே அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன், அவள் கூட அவனை சேர்ந்து பெற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் அவளுக்கு எதுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன்? நீங்களே போய்ட்டு எங்கள் 2 பேர்த்த பிரித்து வச்சுருவீங்க போலுக்கு. அவள் சொன்ன மாதிரி நீங்கள் தான் எங்கள் 2 பேர்த்தையும் பேசி சமாதானம் பண்ணி வைக்கணும். ஆனால் நீங்களே போய்ட்டு அவள்கிட்ட டிவோர்ஸ் பண்ணிடுவோன்ட்டு இருக்கீங்க. அவளும் ஒரு கோவத்தில் சரி பாட்டி நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கன்ட்டானா நான் எங்கேம்மா போவேன்? நான் எங்கே போவேன்? நீ எங்கே போகணும்? ரோட்டில் தான் நிற்கணும். மா, என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? பாருங்கள், பொண்டாட்டியை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ வீட்டில் வந்து பார்த்தேன்னா அவள் இல்லாதது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, வீடே வெறிச்சோன்னு இருக்குது. என் குழந்தைய என் பொண்டாட்டியை பார்க்கணுன்னு தோணுது. தயவுசெய்து சீக்கிரம் பேசி அவளை இங்கே அனுப்பி விட்ருங்களேன். ஏன் அவகிட்ட நீ பேசினா குறைஞ்சி போயிடுவியா? ஐயோ, நான் பேசினா அவள் பத்திரக்காளி ஆட்டம் ஓடுவா. கிட்டலாம் நான்லாம் பேச முடியாது. நீங்களே பேசி எப்படியாவது வாய் இங்கே அனுப்பி விட்ருங்க. நான்லாம் பேச முடியாது ஜேகே, உன் பொண்டாட்டி தானே, வந்து காலில் விழுகு அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அவங்க பாட்டியும். இப்போ ஜேகேவும் காலில் விழுகிறதா? ஐயோ, இவ காலில் நம்ம விழுந்தா இவன் நம்மளை ஏறிலாம் மிதிப்பா, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவனும் திங்க் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கான். இருந்தாலும் அவனால் உங்களை பார்க்காம இருக்க முடில. அவனை விட்டு நீங்கள் பிரிஞ்சு வந்து ஒரு 5 hours தான் ஆயிருக்கும். 5 hours உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியல. இதில் லைஃப் லாங்காக டிவோர்ஸ் வாங்கிட்டு உங்களை விட்டு பிரியணும்னா எப்படியும் அவனால் முடியும்? அதை நினச்சி கூட அவனால் பார்க்க முடியல. ஒரு மாதிரி அவனோட தலையை அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட்டிகிட்ருக்கான். ஜ டிவோர்ஸா? அதெல்லாம் எவனுக்கு வேணும்? ஐயோ, இவளை எப்படி சமாதானப்படுத்தி இங்கே வர வைக்கிறதுன்னு தெரிலையே. வேற போயிட்டு ஆத்தா வீட்டில் உட்காந்துட்ருக்கா. ஜேகே, உண்மையிலேயே சொன்ன மாதிரி அவளோட உனக்கு தான் வயசு கூட. சாட்டி போயிட்டு காலில் விழுந்துருவோமா? சச்ச, அதெல்லாம் வேணாம், ரொம்ப நம்மளை சீப்பாக நினைப்பாளே. இருந்தாலும் அவனும் ஓவராக தானே பேசினான். சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்டா, கொஞ்ச நாளைக்கு அவன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவனும் திங்க் பண்ணி அவனோட ரூமில் போயிட்டு படுக்கிறான். இப்போது நீங்கள் சொல்லியிருப்பீங்களே என்னோட ரூமில் வந்துட்டு ஏசி வைக்கலை, எனக்கு இங்கே தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்களே, அதை திங்க் பண்ணுறான். திங்க் பண்ணிட்டேன், ஹே ஒயான், ஏசியில் இருந்தால் உனக்கு சளி பிடிச்சிரும், நீ பச்சை உடம்புக்காரி, அதனால தான் உனக்கு நான் ஏசி போட்டும் இல்லை. இது கூட புரியாமல் கிறுக்கிமா இருக்கா. குழந்தைக்கு பசி அமர்த்திட்டு இருக்கா. அப்போ குழந்தைக்கும் சளி பிடிக்கும், உனக்கும் சளி பிடிக்கும். அதனால தான் உன் ரூமுக்கு நான் ஏசி வைக்கல. இது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியல. பேபி சிட்டர் எதுக்கு வைக்கலைனா
உனக்கு ஜெலஸ் ஆகக்கூடாதுன்னு தான். ஏன்னா நான் ஆஃபீஸில் இருக்கிறக்கே யாராவது வச்சுருக்கேன், செக்ரட்டரி வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க. வீட்டில் ஒரு பேபி சிட்டர்னு ஒருத்தி வந்துட்டா அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஏன்னா நீ சும்மாவே இருக்க விட மாட்டே. அதனால தான் வீட்டில் பேபி சிட்டரும் வைக்கல, ஒரு வேலைக்காரியும் வைக்கல. இது கூட புரிஞ்சுக்க முடியாமல் இந்த மாமாவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே இல்லடி நீ. உங்ககிட்ட எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்குமே தெரியலை. என்னைக்காவது என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசியிருக்கியா? எப்போ பாரு நான் வீட்டுக்கு வரும்போது வளவலன்னு கத்திக்கிட்டே இருக்கா. அப்புறம் எப்படிடி உங்ககிட்ட இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் ரூமில் தனியாக படுத்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து மனசு விட்டு பேசியிருந்தாலே உங்கள் 2 பேத்துக்குள்ளே இந்த சண்டையே வராது. இப்படிலாம் அவனுக்கு தனியாகவே பேசிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவங்ககிட்ட பேசணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருக்குது. அப்படி பேச வந்தால் கூட லவலவன்னு கத்துவேன். அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே பேசலை. ஒயன், என்ன பண்ண தெரியுமா நீ? என்னை என்ன பண்ண தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் பார்த்துட்டே நம்ம குழந்தைக்கு பசி அமர்த்தும் போது அது எனக்கு வேணும்னு தோணுச்சு. உங்ககிட்ட கேட்கணும், உங்ககிட்ட எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் உங்ககிட்ட கேட்கல. தென் நீ என்னை பொறிக்கின்ற போவட்டுன்ற அப்புறம் உங்ககிட்ட வந்து கேட்டால் இனி என்னை ரொம்ப சீப்பாக நினைப்பேன். அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்கல. உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்கவும் இல்லை. எப்போ தான் நீ எனக்கு கிடைப்பியோ எனக்கு தெரியலை. ஒன்னஸ்டாண்டில் எனக்கு அது ஞாபகமே இல்லை. உன் கூட என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை. திருப்பியும் உங்ககிட்ட சேர்ந்து ஹாப்பியான மூமெண்ட்டாக ஹாப்பியான லைஃபாக ஜேர்னியை கொண்டு போகணும்னு நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நீ என்ன ஃபீல் பண்ணுற என்ன எதுவுமே எனக்கு புரியலை. உன்னை புரிஞ்சுக்கவும் முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணி பேசிட்டு அவனோட ரூமில் படுத்து கிடக்கான். இப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இப்போ அப்படியே ஜேகியோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. ஒரு மாதிரி ஸ்மைலி ஃபேஸ் அப்படியே அட்டன் பண்ணுறான். பொறுக்கி யார் கூட நான் வீட்டில் இருக்க அப்படின்ற மாதிரி. நீ இங்கே தான். ஏய், திருப்பி இதே கேட்காதடி. சிங்கிளாக ஒத்த கொட்டையோ என் ரூமில் படுத்து கிடக்கேன். உன்னையெல்லாம் என்னால் நம்ப முடியாது. வீடியோ கால் பண்ணு. அதான் நம்ப முடியாதா? ரெடி வீடியோ கால் வரேன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஜேகியும் வீடியோ கால் வரான். வீடு பூரா சுற்றி காமி, பாத்ரூம் காமி, கிச்சனு காமி. ஏய், என்னடி நீ பவர்ட்டாகவே ஆக்கிட்டியா? உன்னையெல்லாம் என்னால் நம்ப முடியாது, நீ காமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ஜேகியும் உங்கள் பேச்சை கேட்டுட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்ருக்கான். உண்மையாக தானே சொல்கிற? வீட்டில் எவ்வளோ இல்லையே. ஏம்மா தாயே, எவ்வளோ இல்லடி. இப்போ நான் உனக்காண்டி ஏங்கிட்டுருக்கேன் அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்னடா லூஸ் வேலையை சொல்லிட்டுருக்க? ஒத்த போடன்னு சொன்னேன்னு என்ன பண்ணுவேனே தெரியாதுடி. மாமான்னு கூப்பிடு. தன்னால் அப்படி தானே கூப்பிட்டுட்டு இருந்த. என்ன வடான்னு கூப்பிட்டுட்ருக்க? உன் பையன் வேற அழுகுறான், இரு வரேன் அப்படின்ற மாதிரி. நீங்களும் ஃபோனை அவனுக்குள்ளேயே வச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு பசியாக மத்திட்டுருக்கீங்க. இப்போ ஜெகே பார்க்குறான். ஏய், என்ன எப்போ பாரு வீம்புக்குனே முன்னாடியே தான் பசியை மத்துவியா? என்னடி நினச்சிட்ருக்கா? நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்ருக்கியா? சி பொறுக்கி போவட். நினச்சேன்டி அப்படி வந்து உங்ககிட்ட கேட்டா இதுதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிட்டு தான் இப்போ படுத்து கிடந்தேன். ஓ, அப்போது ஆல்ரெடி என்கிட்ட கேட்கணுன்னு வேற நினச்சிட்டு இருந்தியா? பின்ன ஏன் பொண்டாட்டிட்ட நான் தானே கேட்க முடியும். எனக்கு உரிமை இருக்குல்ல. எவன் வந்து கேட்பியான்? நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். ஏன் கொடுக்க மாட்டியா? நம்ம அம்மா கேட்டால் கொடுக்க மாட்டியாடி? பொண்டாட்டி, ஐ மிஸ் யூ டி. ஐ மிஸ் யூ ஸோ மச். ஓயான், வாய் வார்த்தையால் சொல்லிட்டேன் ஓயான், மனசால் சொல்லலை ஓயான். நீ அங்கே போக மாட்டேன்னா நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஏன்டி இருக்காமல் அங்கே போய்ட்டு உட்காந்துட்ருக்க? என்னை ஏன்டி வாட்டி வதைக்கிற? ஏன் அங்கே இருக்காது, இங்கே கிளம்பி வந்துரு. மிஸ் பண்ணுறவேன் தான் நீ என்னை இங்கே அனுப்பி விட்டுட்டு அங்கே உட்காந்துட்ருக்கியா? இந்நேரம் பறந்து இங்கேலாம் வந்திருக்கணும். ஆஃபீஸெல்லாம் விட்டுட்டு எப்படி அங்கே வர முடியும்? பாரு, மிஸ் பண்ணுறதுனால தாண்டி தலைவாணியை கட்டி பிடிச்சிட்டு உருண்டுக்கிட்டு இருக்கேன். என்னாலமா உனக்கு புரியலை. இதெல்லாம் உடனே ஆக் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சது. உங்ககிட்ட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கேன். என் தலையெழுத்து. என்னால் முடியலை வான், உண்மையிலேயே சொல்கிறேன். என்னால் சுத்தமாக முடியலை. உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். ஐ லவ் யூ வான், ஐ லவ் யூ. இருக்கு மாமா, திடீர்னு உனக்கு என்னாச்சு?
என்னமோ ஆச்சு. எத்தனை நாள் உங்ககிட்ட டாம் அண்ட் ஜெரிமா இங்கே வீட்டில் இருக்கும்போது சண்டை போட்டுட்டு இப்போ நீ இல்லைன்றோன்னே எனக்கு ஓவராக போர் அடிக்குதுடி. எதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லைனா? இல்லடி, சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை, என்னை சமாதானம் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லைல்ல, அதனால தான். நீ என்ன பண்ணுவேன்? எப்போ பாரு சண்டை போடுவேன், ஆனால் அதுலேயும் உன்னோட அன்பு காமிப்பேன். இப்போ அது கூட ஆள் இல்லைடி எனக்கு. உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன், அவ்வளோ லவ் பண்ணுறேன். மாமா மனசாலும் உன்னைய நான் சொல்ல, உன் வீட்டுக்கு போகணும், தயவு செய்து கிளம்பி இங்கே வாயேன். ஆமாம்மா, மிஸ் பண்ணுறவே தான் இங்கே வராமல் இன்னும் அங்கேயே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்க. ஓயான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேற. ஆஃபீஸ் இருக்குல்லடி, இதுக்குடா ஆஃபீஸே கட்டிட்டு வளர்ந்துட்டு இருக்க. ஐயோ அத்தோ, திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்காத. எதுக்காண்டி வேலை பார்த்துட்ருக்கேன் தெரியுமா? உனக்காண்டியும் நம்ம பிள்ளைக்காண்டியும் தான். இங்கே பாரு ஓயான், 2 years டைம் கொடு. இந்த ஆஃபீஸில் யாரையாவது உட்கார வச்சு நான் வந்து பிரேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக உன் கூட தாண்டி இருக்க போகிறேன். 2 years மட்டும் எனக்கு டைம் கொடுடி. அது வரைக்கும் என் மேலே சந்தேகப்படாதடி ஓயான். உன் புருஷன் உனக்கு மட்டும்தான், புரியுதா? புரியலை, உங்களை ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. இப்போ ஜெய்கேனா அடி பாவி, அப்போ இங்கே வரமாட்டியா? எப்படியே என்னை ஏங்க விட்டுருவியா? ஐயோ ஜேகே, இது என்னடா? அவள் இங்கே இருந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியல, அவள் இங்கே இல்லைனாலும் உன்னால் சமாளிக்க முடியல. என்னமோ பண்ணுறேன், என்னமோ பொண்டாட்டி நம்மளை. ஏய் என்னடி சீன் மயிர் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தா? உன் மாமா பாவம் கிடையாதா? எவ்வளோ கெஞ்சி இங்கே வரமாட்டுற அப்படின்ற மாதிரி பாவம் நம்ம ஜேகே புலம்பிட்டே படுத்து கிடக்கான். இப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் விடியுது, அவனும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறான். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, ஜேகேக்கு கால் பண்ண மாட்டீங்க. ஜேகே ஃபோனை எடுத்து பார்த்துட்ருக்கான் நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு, ஆனால் நீங்கள் ஃபோனே பண்ண மாட்டீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுது. அவனோட ஆஃபீஸில் மீட்டிங்லேயே இல்லை, அவனுக்கு மீட்டிங்கில் இருந்தாலும் அவனுக்கு மீட்டிங்கில் இருக்கிற மாதிரி தோணலை. ஃபுல்லாமே அவங்களோட திங்கிங் தான். மீட்டிங்கே பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே அவன் லோன்லியாக காரை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பீச்சில் போயிட்டு தான் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பீச்சில் போயிட்டு உக்காந்துக்கிறான். ஏய் என்னடி, ஃபோனும் பண்ண மாட்டேற, ஒன்றும் பண்ண மாட்டேற, என்ன நினச்சிட்ருக்க? அப்போ இங்கே வரமாட்டியா நீ? எப்படியே நீ எங்கே விட்டுட்டே இருப்பியா? இதுக்கு மேலே நான் எப்படியும் உங்ககிட்ட இறங்கி வந்து பேசுகிறது? இதுக்கு மேலே உன்னை இறங்கி வந்து பேசணும்னு நினைக்கிறியா? என்னடி நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி இவனும் இங்கே திங்க் பண்ணிவிட்டு, அவ்வளோ பெரிய ஊர், எல்லாருமே பரபரப்பாக இருக்கிற ஊரில் ஜேகே மட்டும் லோன்லியா அந்த பீச் ஓரத்தில் உட்காந்துட்ருக்கான். இப்போ ஜேகேக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஜேகே வேகமாக அட்டன் பண்ணுறான். ஹலோ சார், எங்கே சார் இருக்கீங்க? இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்குல்ல, உங்களை ஆளையே காணோம், இங்கே எல்லாருமே உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சார், சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி ஜேகேவோட பிஏ அந்த செக்ரட்டரி லேடி தான் இப்போ ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது ஜேகே வச்சு நீங்கள் சந்தேகப்பட்டிருப்பீங்களே, அந்த பொண்ணு தான். இப்போ ஜேகேவும் ஒரு மாதிரி நீங்கள் ஃபோன் அடிக்கலைன்றனே விரக்தியாக ஃபோனை கட் பண்ணிட்டு வாரேன்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். இப்போ நேராக அந்த பார்ட்டி ஹாலுக்கு தான் போகிறான். அப்படியே பார்க்குறான், அங்கே என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. தென் என்னன்னா, உங்களுக்கும் ஜேகேக்கும் இப்படி தான் மேரேஜ் ஆகிட்டு இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறான். இப்போது ஜேகேவோட ஃப்ரெண்டு ஜேகே கிட்ட வந்துட்டு பார்ட்டியை என்ஜாய் பண்ணுறான்ற மாதிரி சொல்ல, அவனுக்கு பார்ட்டிலலாம் மைண்ட் செட் போல், அவங்கள சுற்றியே தான் மைண்ட் செட் போயிட்டுருக்கு. அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு சாங் அவனோட மண்டைக்குள்ள ஓடிட்டுருக்கு. பேச்செல்லாம் தாலாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை, தினமும் ஒரு மொத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை, வெளியில் விழும் தூசி தன்னை அவள் எடுக்க நீ இங்கு இல்லை, மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ இங்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஜேகேவும் அவன் மனசுக்குள்ளே உங்களை ஃபீல் பண்ணிட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இப்படி பாடிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டு ஜேகேவை பார்க்குறான். இப்போ நேராக ஜேகே கிட்ட வந்துட்டு, டேய் மயிறு, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, இதுக்கு தாண்டா இப்படி நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ ஜேகேவும் என் பொண்டாட்டி என் கூட இல்லை, அதுதான் இப்போ எனக்கு பிரச்சனை, அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். மிஸ் பண்ணால் தேடிப்போ, ஆஃபீஸை யார் எங்கள் தாத்தா வந்து பார்த்துக்குருவாங்களா? ஹே, ஆஃபீஸை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன் பொண்டாட்டியை பாரு அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டு சொல்ல, ஜேகேக்கு
செம்ம ஃபீலு. உண்மையை தானே சொல்கிற? நான் போகலாம்ல? போட மயிறு அப்படின்ற மாதிரி ஜேகேவோட ஃப்ரெண்டு சொல்ல, இப்போ ஜேகே நேராக அவனோட வீட்டுக்கு தான் வரான். அவனோட பாஸ்போர்ட் விசாலாம் எடுக்கணும்ல. ஸோ அவன் இருக்கிறது பிரேசில், இப்போ அவன் வரப்போகிறது இந்தியா. ஸோ ஏர்போர்ட்டுக்கு வரணுன்னா பாஸ்போர்ட் விசாலாம் தேவைப்படும். அதை எடுக்கணுன்னா அவன் வீட்டுக்கு தானே வரணும். அதனால் வேகமாக வீட்டுக்கு வரான். அவனோட ரூமில் போயிட்டு கபோர்டில் போயிட்டு பாஸ்போர்ட் விசாலாம் எடுத்துகிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு அந்த லக்கேஜையும் எடுத்துகிட்டு வரான். இப்போ ஒரு சவுண்டு தான். பேபி, உங்கள் அப்பா வந்து நம்மளை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? எதுக்குடி என்கிட்ட சொல்லாம வந்துட்ட அப்படி தானே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ ஜேகே அப்படியே அந்த லக்கேஜ் அங்கனுக்குள்ளேயே வச்சுட்டு இப்போ வந்து எட்டி பார்க்குறான். உங்கள் ரூமில் தான் நீங்கள் இருக்கீங்க, அதாவது ஏசி மாட்டாமல் இருந்திருப்பான்ல அந்த ரூமில். ஜேகே வந்து அப்படியே எட்டி பார்க்குறான், உங்களை பார்க்குறான். இப்படி நீங்கள் சொன்னதெல்லாம் அவன் கேட்டுட்டான். அவன் இப்போ வந்து அதெல்லாம் கேட்கல. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க, அதாவது பெட்டில் படுத்துக்கிட்டு. இப்போ அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்கள் பேக்கில் அக் பண்ணுறான் டைட்டாக. அப்படியே அவனோட அக்கில் உங்களுக்கு புரியுது அவன் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணான்னு. அப்படியே நீங்கள் பேக்கில் திரும்பி பார்க்குறீங்க. மாமா, என்னடி இப்போ தான் உனக்கு வரணும்னு தோணுச்சா? உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வாயன். தெரியுது, புரியுது. உன்னோட அக்கில் இருந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமாடி. என்னை விட்டு இங்கேருந்து போகும்போது உனக்கு தெரிலையா? போகும்போது எனக்கு தெரிலன்னு தானே போயிட்டேன். அதுக்கப்புறம் நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. உன்னோட செக்ரட்டரி எனக்கு கால் பண்ணாங்க, அவங்க சொன்னாங்க. உன்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னாங்க. உன்னோட அம்மா, என் பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. எல்லாருமே சொல்கிறத வச்சு எனக்கு புரிஞ்சிச்சு நீ என்னை மிஸ் பண்ணுறேன்னு. அதான் உன்கிட்ட சொல்லாமல் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு நானுமே இங்கே ஓடி வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்கு உன்னோட ஃபீல் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேகேவை பார்த்து கேட்குறீங்க. அப்படியே ஜேகேவோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் தேங்குது. ஓயன், இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாத. அடிக்கிறியா அடிடி, சண்டை போடுறியா போடுடி. டிவோர்ஸுன்ற வார்த்தை இனிமேல் வாயிலேருந்து சொல்லாத. இனிமேல் என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாத அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாக ஜேகே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டான். அவனை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட லிப்பை தொடச்சி விட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி ஏக்கமாக உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, உங்களுக்கு புரியுது. என்னம்மா வேணுமா? உனக்கு ஓகேனா எனக்கு கொடுப்பியா? வேணும்னா எடுத்துக்கோ, நீயே கொடுடி அப்படின்றான். இப்போ நீங்களே வாண்டடாக போயிட்டு ஜேகேக்கு ஃபீட் பண்ணுறீங்க. இப்போ ஜேகே அப்படியே டைட்டாக உங்களை அக் பண்ணுறான். ஐ மிஸ் யூ ஸோ மச் டிவைன் அப்படின்றான். நீங்களும் ஐ மிஸ் யூ டூன்னு சொல்லிட்டு ஜேகேவை அக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் எப்படி எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஒன் நைட் ஸ்டாண்டில் 2 பேத்துக்கும் ஃபோர்ஸ்டு மேரேஜ் நடக்குது. 2 பேத்துக்கும் பேபி பிறக்குது. பேபி பிறந்தா ஆஃப்டர் உங்களை கூப்பிட்டுட்டு பிரேசில் போயிடுறான். 2 பேரும் டமஞ்சேரிமாயி சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ தான் சண்டை போட்டு இந்தியா வந்தாலும் ஜேகே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான். நீங்கள் கூட இல்லாத போது அவன் ரொம்ப உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணி உங்ககிட்ட கால் பண்ணி பேசுகிறான். நீங்கள் ஃபோன் பண்ணாத போது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது. அவனுக்கு அந்த உலகமே இருண்டு போயிடுது. எல்லோரும் கப்பல்ஸ் மாதிரி இருக்கா, ஜேகே மட்டும் லோன்லியாக இருக்கான். ஜேகேவோட ஃப்ரெண்டு ஜேகே கிட்ட பேச ஜேகே உங்களை தேடி வரணுன்னு வரான். அப்போ உங்களை வீட்டில் வச்சு பார்க்குறான். அவனோட மொத்த லவ் இங்கே வந்து அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே உங்களை வந்து அக் பண்ணிக்கிறான். உங்ககிட்ட பேசுகிறான், மனசு விட்டு மிஸ் பண்ணுறேன்றதை சொல்கிறான். நீங்களும் சொல்கிறீங்க. இப்படியே 2 பேரும் சேர்ந்துக்கிட்டீங்க. ஓகேடா, எப்படி எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை டா மிஸ், பாய்.